ஒன் இந்தியா விசாட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். பிகேஎல் ஆக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அன்சோல்டு வீடியோ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்துருக்குறது நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல எடுத்த உடனே இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அப்சல்யூட்லி தமிழ் தலைவாஸ் ஹோம் டீம். ஸோ தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம், ரெண்டுமே ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா, சச்சின் தன்வரை வந்து ஒரு அதிக தொகைக்கு கொடுத்து எடுத்து ஒட்டுமொத்த காசையும் இழந்து பாக்கி இருக்கிற 43 லட்சத்தில் 2 ஃபாரின் ஸ்லாட் 3 ஃபாரின் ஸ்லாட் ஃபில் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அமீர் ஹுசைன் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து உள்ள சைன் இன் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு ஈரானியன் பிளேயர். ஸோ அந்த மாதிரி 2 பிளேயர்களை சைன் பண்ணி அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்கமிங் எக்ஸைட்டிங் யங் பிளேயராக வந்து இன்னொருத்தரை சைன் பண்ணாங்க. நல்ல விஷயமா இருந்தது பார்க்க. நிதின் சகல் வேற இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் டீசெண்டாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பிளேயர்களை ஒரு 2 பிளேயரை சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாமோ, பேக்கப்பில் எடுத்து வச்சிருக்கலாமோ, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு தோணுது. ஏன்னா கரெக்டாக 18 பேர் தான் நம்ம தலைவாஸ் டீமில் இருக்கிறாங்க. ஸோ அது மேபி ஒரு பின்னாடி ஒரு ட்ராபேக் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஸ்குவாடை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முழுக்க வந்து முதல்ல ரீட்டைன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர்கள் அந்த வரிசையிலேருந்து நம்ம வந்துடும். நரேந்தரை பொறுத்த வரைக்கும் நரேந்திரா அஜின்கா பவரான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கண்மூடித்தனமாக நாங்கள் நரேந்திர போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அதுபோக சாகரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹீஸ் எ கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ சாகரை வந்து வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சுர்ஜித் சிங் தலைமையில் இருந்தப்போ சாகரோட வளர்ச்சி அப்படின்றது செம்மையாக இருந்தது. அதுபோக சாகில் குலியா, ஸோ ரைட்டு இங்கிட்டு லெஃப்ட் அப்படின்னு செம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தமிழ் தலைவாஸ்க்கு இந்த ஒரு செம்மையான ஒரு பெனிஃபிட். அடிச்சு சொல்கிறேன், இந்த 2 பேர் காம்போ போன வருஷம் முந்தின வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் அவருமே சொல்ல தேவையில்ல. இங்கிட்டு மோஹித் ஒரு சைடு, இங்கிட்ட அபிஷேக் ஒரு சைடு இருக்கிறப்போ வந்து 2 டிஃபெண்ட் கவருமே வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் 7 இதிலே வந்துச்சேங்க. இங்கிட்டு சாகர் சாகில், அது போக இங்கிட்டு மோஹித் அபிஷேக், நடுவில் வந்து இங்கிட்டு நரேந்தர் ரைட்டில், சச்சின் லெஃப்ட்டில் முடிஞ்சது. இதிலே வந்துருச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிமான்ஷு இருக்கான், இல்லாட்டி வந்து ஒரு நிதிஷ்குமாராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து நிறையா வச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பிளேயர் தமிழ் தலைவாசில் ஒருத்தர் இருக்காருன்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புத்துயிர் வந்த மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராம்குமார் மாயண்டி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபஞ்சனுக்கு அப்புறம் வந்து ஒரு தமிழ் தலைவாசில் வந்து ஒரு பிளேயரை பார்க்குறோம். அபிஷேக் இருக்காருங்க, நான் இல்லைலாம் சொல்ல, இருந்தாலும் ஆக்ஷனில் எடுத்தாங்க இல்லையா, அதுக்காகவே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அமீர் ஹுசைன் பட்சாமி சொல்லியிருக்கேன். ஸோ அவர் தான் வந்து எடுத்துருக்கிறாங்க ஆக்ஷனில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அனுஜ் இருக்கிறாப்புல, அது போக தீரஜ் எடுத்துருக்கிறாங்க. ஸோ தீரஜ் வந்து அப்கமிங் நியூ எக்ஸைட்டிங் யங் பிளேயர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான தொகையை கொடுத்து எடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாசி இந்த காசு மொத்தமும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு தான். பட் இருந்தாலுமே யங்ஸ்டர்ஸோடு இருக்கிறதுனால எனக்கு இந்த சாகரோட கேப்டன்ஷிப்பில் வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் தலைவாசி வந்து செமி வரைக்கும் குவாலிஃபை ஆகி ஒரு தடவை போனாங்க இல்லையா, அந்த சீசனில் வந்து முழுக்க ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டீம், ஒரு சில அனுபவமுள்ள பிளேயர்கள் இருந்தாங்க. மோஹிட்டு, ஒரு சாகர், ஒரு சாகில் குலியா அப்படின்னு தான் இருந்தாங்க. அபிஷேக் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த டைமிங்கில் அடிச்சு பிடிச்சி நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த அவசர புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, அந்த கோடை தாண்டி தான் போனஸ் இருக்கும். அந்த போனஸ்க்காகவே நிறைய தடவை போய் நம்ம தமிழ் தலைவர் வீரர்கள் வந்து அந்த இடத்துல ஃபால்ட் அவுட் ஆனாங்க. 2வது அபிஷேக் மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா அபிஷேக் வந்து தமிழ் தலைவாசி எடுத்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே கொஞ்சம் அவசரப்பட்டு டேஷ் போட்டுடுறாரு. ஒரு ஆங்கிள் ஹோல்டு போடுறாரு, ஒரு தை ஹோல்டு போடுறாப்புல. அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஜாலியாக வந்து எல்லாருமே வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ஈஸியாக வந்து கொஞ்சம் கால ஸ்லிப் ஆனாலும் போது இங்கிட்டு வந்து லைனை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க, பாயிண்ட் கிடச்சிருது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவசரமும் ஒன்று இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம இந்த தடவை கோச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அதுவே வந்து அஃபிஷியல் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல விதமாக பண்ணுவாங்க, நல்லபடியாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத மாதிரி தான் எனக்கு தோணுது. தேர்லதன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே தான் ஆக்ஷனில் இருந்தார், நரேந்தரும் கூட இருந்தார், சாகர் இல்லை அந்த இடத்துல. அது ஒரு சின்ன வருத்தம். மேபி சாகர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அங்கங்கன்னு சொல்கிறதா பெட்டர் பிளேயரை ஒரு சான்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சச்சின் பி ஓகேங்க, சூப்பர் பக்காவான பிக். பட் இருந்தாலுமே ஸ்டில் நிறைய பிளேயர்கள் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, எதுக்காக வந்து அந்த சச்சினுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பைர்டு ஆன பிளேயரை வந்து எதுக்கே போய் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து யாரோ லாஸ்ட் டைமில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபசலுக்கு அவங்க போயிருக்கலாமே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபசலுக்கு அவங்க போயிருந்துருக்கலாம். ஆனால் ஃபசலோட இடத்துல ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு சாகர் இருக்காரு, ஒரு சாகில் இருக்காரு, ஒரு மோஹித் இருக்காரு, ஒரு அபிஷேக் இருக்காரு.
ஸோ ஒரு டைட்டான ஒரு லைனப் இருக்க போகும்போது ஃபசலுக்கு அங்கே ஓகே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டீம் கேப்டன்ஷிப் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பிளேயரு. ஆனால் 50 லட்சம் அப்படின்ற ஒரு கம்மியான தொகைக்கு ஏன் அவங்க போகலைன்னா இதான் ஒரு காரணம். ஏன்னா டீம் லைனப் ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்க மேபி பெருசாக எதுவும் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க போகலை அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம், என்னோட ஒரு இது. அதுக்காக நிதிஷ்குமார் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உள்ளே வந்திருக்காப்புல எக்ஸாக்ட்லி நியூ பிளேயராக. அது போக பார்த்தீங்கன்னா நிதின் சிங் இருக்கார், ரோனாக் இருக்காரு, விஷால் சகல் அவரை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவர் தான் உள்ளே சைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. டொமஸ்டிக்கில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவரை யூஸ் பண்ணுறதுக்கு 7th அந்த லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சாகர், சாகில் குலியா, அபிஷேக், அதுக்கப்புறம் வந்து மோஹித், நரேந்தர், அதுபோக சச்சின். அந்த நடுவில் உள்ள ஒரு பிளேயர் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷால் சகலாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீரஜ் பில்மாரேவாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்கமிங்கில் அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து யாராவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அமீர் ஹுசைன் பஸ்டாமியை வந்து எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரர் ராம்குமார் மாயாண்டி வந்து ஒருமே விளையாட விடுவாங்கன்றது தெரியல. ஏன்னா லைனப் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்குது. பட் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுஜ் கவாடே இருக்கிறாரு, ஸோ ரொனாக் இருக்கிறாரு. அது போக இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக யங் பிளேயர்ஸாக குவிச்சு வச்சிருக்கிறாங்க. தமிழ் தலைவாஸ் நல்லா தான் எடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 2 கோடியை ஒட்டுமொத்தமாக ஒரே ஆளுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு கடைசியில் நிதி பற்றாக்குறை ஆயிடுச்சு. அந்த நிதி பற்றாக்குறையால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்க எதிர்பார்த்த பிளேயர்கள் எடுக்க முடியாமல் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸ்குவாடு ஓகே டீசன்ட் பக்கா. பட் இருந்தாலும் அவங்க 18 பிளேயர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால எடுத்தாங்களா அப்படின்றது தெரில. அதுக்கு கீழே எடுக்கக்கூடாது. பட் 18 பிளேயர்கள் சாலிடாக எடுத்துருக்கிற ஒரு காரணத்தினால இப்போ ஸ்குவாட் இப்படி இருக்குங்க. ஓகே டீசெண்டாக தான் இருக்குது. கேப்டனாக யார் வருவா? சச்சினா சாகரானா? நான் சாகர் சைடே போயிடுறேன். டீசெண்டாக 2 சீசனுமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க, ஒரு தடவை வந்து குவாலிஃபை ஆகாமல் வெளியே வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் 2 சீசனில் வந்து அந்த முதல் சீசன்லேயே தரமாக பண்ணிட்டாப்ல. ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட கேப்டன்சி. முக்கியமாக வந்து கோச் அப்போ இருந்த உதயகுமாராக இருக்கட்டும், ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ சேரலதன் அண்ணனாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு சேரலதன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக தான் பண்ணுவார்னு தோணுது. தமிழ் தலைவாஸ்க்காக ஆட முடியலன்ற ஒரு வருத்தத்தை போக்கிட்டு இப்போ வந்து நான் கோச் ஆகிட்டேன். ஸோ தமிழ் தலைவாசை அடுத்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறது எப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமோன்னு தோணுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சௌரப் ஃபேக்ரே இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டுங்க நல்லா இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அப்போ சொன்ன மாதிரி அதே டைலாக் தான். பட் இருந்தாலுமே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னடா இளங்கன்று பயமறியாத நான் தான் சொல்லுவேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறது, அது வேறு ஸ்போர்ட், இது வேறு ஸ்போர்ட் இல்லையா? கொஞ்சம் டக்குன்னு அவசரப்பட்டு நிறையா லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்கில் நம்ம தாக்கூர் இருந்தாப்லையா, அஜய் தாக்கூர் கேப்டன்சியில் வந்து தமிழ் தலைவாஸ் மேட்ச் ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் சுர்ஜித் சிங் தலைமையில் மேட்ச் டையாச்சு, அந்த இடத்துல வந்து குவாலிஃபை ஆகிறதே பெரிய விஷயமா இருந்தது. சாகர் கேப்டன்சியில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து செமி மட்டும்தான் லெஃப்ட். ஸோ செமியை அடிச்சு தூக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸோட அந்த இயர் கேலண்டரில் அப்கமிங்கில் அப்படி இப்படி போகாமல் கீழே இறங்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏற்றம் மட்டுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஸ்குவாடு டீசெண்டாக இருக்குது. பட் பார்க்கலாம் இந்த கிராஃப் வந்து அப்படியே அப்போலாம் போகுதா அப்படின்றத வந்து கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும். இல்லாட்டி யாருக்கெல்லாம் என்ன மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆக போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஸ்குவாடுக்கு உங்களோட மார்க் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த டீமுகளுக்கு எந்தெந்த ஸ்குவாடு அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத கீழே இப்போ கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். நேர்கள் விருப்பம் தப்பு இல்லை. ஸோ வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் அதோட நான் until then வணக்கம்.